பெருசு செம்மடா செம்மடா பார்த்து பொறுமையா இரு கண்டையாது சிலேபி தான் சூப்பர் வேணாம் பையிலே போடு பைய டக்குன்னு தர பாம்பு மாதிரியே இருக்கு தர்னிங் ஒரு பாம்பு வருது தர்னிங் ஒரு பாம்பு வாங்கிட்டு வருது ஒரு ஹாய் மக்களே வெல்கம் டு பைட் அண்ட் வெயிட் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நானும் தரணி மீன் பிடிக்க வந்திருக்கோம். ரெண்டு பேரும் இன்னைக்கு போட்டி ஆக்சுவலாக யார் அதிக மீன் பிடிக்க போகிறோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் யார் அதிகம் பிடிக்கிறோன்னு. பாருங்க, சின்ன வயசில் நாங்கள் காந்தி தான்னு சொல்லிட்டு இதுதான் நாங்கள் அடிக்கடி விளாடுவோம். இது இப்போ இங்கே இருக்குது. சரி வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போகலாம். இப்படி தான் போகணும் நம்ம ஸ்பாட்டுக்கு. பார்த்துலாம் அன்றைக்கி தரணியா நான் ஆமாம் பரணி, நீ வந்து மஞ்சள் கலர் பை உனக்கு மீன் பிடிக்கிறது, எனக்கு வலை. தரணி தூண்டியை போட்டாப்புல, நம்ம இன்னும் போடல. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறாரான்னு பார்ப்போம். கொத்துது. ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் வாங்க மீன் பிடிக்கணும்னு சொன்னேன். அதேமாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லி மீன் பிடிக்க வரேன்னாரு. அவர் தான் வந்துட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி 3 பேர் சேர்ந்து தான் மீன் பிடிக்க போகிறோம். இந்த முள்ளை மாற்றணும் தரணி, இது ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என் தம்பி இதை மாற்ற சொன்னான். ஷார்ப்புனஸும் பாரு ரொம்ப இல்லவே இல்லை முள்ளில். இருந்தாலும் ஆனால் நல்லா இழுத்தோம்னா மீன் மாட்டோம். இருக்கிற மாதிரி இருக்கணும் கரெக்டாக. மீன் பிடிச்சா இப்படி காட்டுறதுக்கு நல்லாயிருக்கு, போடுறத இப்படி காட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. அதுக்காக தான். இப்போ தரணி ஃபஸ்ட் மீன் பிடிச்சிட்டாயா? சூப்பர் சூப்பர். பைவில் போட்டு ஓகே. மீன் வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக 2வது மீன் நான் பிடிச்சிட்டேன். இதான் நான் பிடிச்ச ஃபஸ்ட்டு மீன். சரி, தரணி ஃபஸ்ட்டு மீன், 2வது மீன் நான் பிடிச்சிட்டேன். எஸ், ஃபஸ்ட்டு மீன் போடுங்க. இனிமேல் இந்த சைஸில் கிடச்சிட்டே இருக்கும். ஓகே, கொத்துது. அப்போ இனிமேல் மீன் இந்த வேட்டை தான். இனிமேல் ஈக்குது. என்னடா வரல. ஸோ சேட். ஆக்சுவலாக லீடிங்கில் நான் தான் இருக்கேன். நான் 2 மீன் பிடிச்சிட்டேன். தரணி 1 மீன் தான் பிடிச்சிருக்கான். இப்போ தான் கொத்த ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் மீன் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதில் அந்த மாதிரிலாம் இது கிடையாது. ஓகே, சும்மா சின்ன சில்லற சண்டை தான். நான் தரணி ஒரு 2வது மீன் இடம் பார்ப்போம். கொத்திக்கிட்டே இருக்கு. பார்ப்போம் மாட்டிக்கிச்சா இல்லையான்னு. மாட்டிக்கிச்சு. இன்னும் வேணும் ஹைட்டாக ஒன்றுமாங்க. என்ன இந்த இடத்துல மீன் பிடிக்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். விழுந்துடாத. தரணி லீடிங்கில் நான் தான் இருக்கேன். 4 மீன் நான். அதுக்கு நான் தான் பிடிச்சி நான் ஆடலாம் மாட்டேன். ஃபைனல் யார் முன்னாடி வரவும் தோப்பான், லாஸ்ட்டாக வர ஜெயிப்பான்ற மாதிரி ஃபைனலாக யார் இருந்தால் தெரியல. மேக்ஸிமம் நீயாக தான் இருப்ப. நீ இவ்வளோ தூரம் ஈக்கிற மாதிரி. எந்த ஈத்துட்டு போகுது கடைசியில். எப்பா தரணி 2வது மீன் பிடிச்சிட்டாயா? ரொம்ப நேரம் கழிச்சு. எவ்வளோ நேரம் பாவண்டா. தண்ணியில் வச்சு தரணியே இல்லை மீன் சேர்த்துரும். வெரி குட். இப்போ தரமத்துக்குனாலும் பெருசாக தூக்கிட்டு இருப்பான். பார்த்து மீனை மட்டும் காட்டிடுங்க. சூப்பர் சூப்பர். எடுத்து போட்டுருங்க. மீன் இதோட பெருசாலாம் பிடிச்சிருக்கோம். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் இங்கே அதிகபட்சம் பிடிச்சா இதோட கொஞ்சம் பெரிய சைஸு. கீழே விழுந்துருப்பார் போல இருக்கு நேரத்துக்கு.
சொல்கிறதுக்கு இல்லை, நான் இந்த மாதிரிலாம் நின்று அதிகமாக பிடிச்சதில்ல மீன். இவ்வளோ பெரிய தூண்டி போட்டு நாங்கள் நார்மலாக சின்ன தூண்டி போட்டு தான் பிடிப்போம். அது நீங்கள் கரையிலே உட்காந்து பிடிப்பீங்க. தண்ணியில் பிடிச்சிருக்கேனே. அங்கே ஆழத்துக்கு பிரச்சனை இல்லை, தூண்டிலுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் போட்டு பிடிச்சதில்லை. அப்படிதான் தெரியுது. வந்துருச்சு. எப்பா ரொம்ப நேரம் கழிச்சு கிடைக்குது இன்றைக்கி. டக்கு டக்குன்னு முன்னே கிடைக்கும், பட் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்குது. பொருள் கொத்த ஆரம்பிச்சு மாதிரி. இப்போ இந்த மீன் ரொம்ப அழுக்காக இருக்குது. தரணி தாக்கு மட்டும் நல்லா வெள்ளையாக தெரியுது. மாட்டிக்கிச்சிரா லைட்டாக காமி. எவ்வளோ பெருசு? சின்னதானே. ஓகே. தரணி ஒரு பெரிய மீன் பிடிச்சிட்டான். நல்லா சூப்பரான ரோஸ் கலர், பிங்க் கலராக நம்ம பிடிச்சாலும் பிங்க் லிப்ஸ் அந்த மாதிரி. ஓகே தரமான சிலேபி தான். எத்தனை மீன் பிடிச்சிருக்கோன்றதுலாம் வின்னிங் கிடையாது, எவ்வளோ கிலோ பிடிச்சிருக்கோன்றது தான் வின்னிங். சரியா? பெருசாக பிடிச்சி போடு. எனக்கு மாட்டிக்கிச்சு. சின்ன மீன். வீடியோ எடுக்கிறதால சரியாக கவனிக்க முடியல. நான் ஆளாளுக்கு ரெண்டு பெரிய மீன் பிடிச்சிட்டிங்க, நான் மட்டும் சின்ன சின்ன மீனாக பிடிச்சிட்ருக்கேன். எஸ், கரெக்டாக சொன்னேன். தரணி நீங்கள் ஒன்றா பாரு, வேறு லெவல். எல்லாம் டக்குன்னு பிடிக்கிறீங்களே. போகிற பக்கம் பார்த்தா தரணி தான் ஜெயிப்பான் போல இருக்க. இப்பயே அள்ளு விடுதே. காமி அதை மண்ணு எடுக்கிற செல்லா காசு ஒன்று பிடிச்சிருக்கான் தரணி. எழுந்திரிச்சு எனக்கு கொத்திச்சா எழுத்துதா ஒன்றும் தெரியல, நான் வேறு பார்க்கல. எழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். சொன்னல சின்ன ஜிலேபி, குட்டி ஜிலேபி. அதுக்கு வேற போது போல. இந்த மீனுக்கா? இது இந்த மீன் முழுங்குமா வேறா? அதில் தானே பிடிச்சேன், சிலேபியில் தானே பிடிச்சேன் வேற. அப்படியா? ரொம்ப சின்னதாக போடுவேன். அப்போ இந்த மாதிரி சைஸ் இனிமேல் வேற ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி மீனும் எனக்கு மீன் கிடச்சிச்சா பாருங்க. கிடச்சிருச்சு. சரி, சின்ன மீன் தான். இதெல்லாம் வேற கோத்து போடலானே. நான் இதோட சின்ன மீன் தான் கோத்து போட்டிருக்கேன். பட் நீ சொல்கிறத பார்த்தா பெரிய மீன் கோத்து போடலாம் போல இருக்குது. சரி போகணுமே. ஒரு மணி நேரத்தில் யார் அதிகமாக பிடிச்சிருக்குது எண்ணிக்கையில் பார்த்தா நான், ஆனால் பெருசில் பார்த்தா தரணி தான். தரணி ரெண்டு விதத்தில் யாராவது ஒரு ஆள் மீன் இழுத்தாகணும். இப்போ இதில் இழுத்து பார்க்கலாமா? கிடச்சிருக்கு. பாரு, செத்த மீன் மாதிரியே வருது, ஆனால் உயிரோட தான் இருக்குது. இரு இந்த ஆட்டம் ஆடுற. நல்ல வேலை, ரெண்டு பேர்த்துக்கு ஃபோக்கஸ் பண்ணேன், ஒருத்தவங்களுக்கு மீன் கிடச்சிச்சு. ஹேய், தரணி ஒன்று பிடிச்சிட்டான் ரொம்ப நேரம் கழிச்சு. காடு தண்ணி மீன் மாதிரி ரெண்டு பேர் செமையாக இருக்கா அதில். ஃபோக்கஸ் எடுத்துட்டேன். நான் தரணி ஒரு 6 கிலோ பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3/4 கிலோ பிடிச்சிருப்பேன். அப்பா தரணி வேறு லெவலில். இப்போ கண்டினியூஸாக 2-3 மீன் பிடிச்சிட்டு அதெல்லாம் எடுக்கல. இவர் அடுத்து ஒரு பெரிய வீடியோ. சரி, பெரிய மீனா சின்ன மீனா? பிடிங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பிடிங்க. நான் அவர் வந்தோடனே அவரை விஷ் பண்ணிட்டு அவருக்கு மீன் பிடிக்கிறதில்ல, அவருக்கு பிடிக்க வைப்போம். மீன் பிடிக்கிறத பார்க்குறதுக்கு எங்கள் அண்ணன் வராரு. இன்னும் ஆளை காணுமே. வந்துட்டாங்க. வாங்க. இதை விசாரிச்சாங்களா? இந்தாண்ட அதில் தான் மீன் நிற்குது. இது உள்ள தான்.
நீங்கள் மீன் பிடிக்கிறீங்களா? தண்ணி உள்ள இறங்க மாட்டீங்கண்ணா? சும்மா முட்டி ஏதோ தண்ணி இருக்குண்ணா, அதில் இறங்கினா கொஞ்சம் வாட்டமாக பிடிக்க முடியும். நீங்கள் பேண்ட் போட்டுருக்கீங்க, எப்படி பிடிப்பீங்க? இல்லை மேலே நின்றுட்டே பிடிக்கிறீங்களா கொஞ்ச நேரம்? ஆ மீன் பிடிக்க ஆசை மட்டும் இருக்குது. தர்ணி தான் இப்போ ஆக்சுவலாக லீடிங்கில் போயிட்டுருக்கான். நமக்கு ஒன்றும் பெருசாக மீன் கிடைக்கல. பார்ப்போம். பார்த்தீங்களா, தர்ணி ஒரு மீன், நான் ஒரு மீன், ஒரே டைம் எடுத்துருக்கோம். பார்த்து போடு, ஏற்கனவே ஒரு மீன் கீழே வேற விட்ட. ஒரு மணி நேரம் உட்காந்துருப்போம். எங்க உங்க ஊர்லையா? அங்கே மீன் கிடைக்குதா? இங்கேயும் கிடைக்காது தானே சில டைமு. கொஞ்சம் மாவு போட்டு அப்படியே கொஞ்சம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அந்த டைமில் ஒரு கிடைக்க ஆரம்பிச்சா கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏய் கொஞ்சம் பெருசாக சின்னது தானே. தர்ணி என்ன தண்ணி 1.5 கிலோ தேர்த்துட்டு தர்ணி ஈர்ப்பா ஈர்ப்பா. அதை பார்த்து தான் சொன்னேன். ஆனால் அதை எடுத்து போட்டால் விறகு போடலான்னு தூண்டி வேற கிடக்குது வீட்டில். ஒன்றுலேயே இப்போ சின்ன மீன் நிறைய மாட்டிருக்கும் பாரா. ரொம்ப நேரம் கழிச்சு நான் ஒரு மீன் பிடிச்சிட்டேன். அந்தளவுக்கு கிளாரிட்டியாகவே இருக்குது. ஏய் என்னடா பெருசு, ஏய் செம்மடா செம்மடா, ஏய் பார்த்து பொறுமையா இரு. கெண்டையாது இல்லை சரியான மீன். சிலேபி தான், சூப்பர். வேணாம் பையிலே போடு. பைய டக்குன்னு தர. ஏய் தர்ணி வேற லெவல்ப்பா. ஏற்கனவே ஒரு பெரிய மீன், இப்போ ஒரு பெரிய மீன். 400 கிராம் வரும் போல இருக்கு. ஏய் போட்டுறாதரா தர்ணி. கைட்டிட்டு அந்த பை உள்ள வச்சுட்டு எனக்கு காட்டு. தரமான சைஸ். ஓகே ஓகே, இதேமாரி மீன் தான் நாங்கள் பிடிச்சோம். இப்போ நிலவரப்படி தர்ணி தான் ஒரு 3 மீன் பெரிய மீன் பிடிச்சிருக்கான். இப்போ பிடிக்கிறது எல்லாமே பெரிய பெரிய சைஸாக பிடிக்கிறான். ஸோ வின்னர் அவனை தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கடைசியாக ரிசல்ட்டு கடைசியாக தான் தெரியும். தம்பி அந்த இதில் பாருங்க எப்படி இருக்கு போட்டோம். தெரிஞ்ச மீனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சு. என்னன்னு தெரியல, தர்ணி பிடிச்சாலே சைஸாக தான் பிடிக்கலாம். தர்ணி ஃபுல்லாக கிளியர் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. மாட்டிக்கிச்சுடா. எங்கள் மேனேஜர் வந்து லாஸ்ட் டைமில் வந்து வரைய மாட்டேறான். நம்மளை மட்டும் தனியாக ஓடு பறக்க விடுற தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். பார்த்து எடுத்து எடுத்து பிடிக்க பிடிக்க மீன். ஏய் பெருசுடா. சரி இல்லைடா, சின்னது தான்டா. நான் ரொம்ப நேரம் கொத்தலன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா உழுவ மீன். செம சேத்துல கலந்துருக்க மாட்டுக்கு. கலரே வித்தியாசமாக இருக்குது அடியில். மேலே இருக்கும் சில இதெல்லாம் உழுவ மீன். ஓகே போட்டுடலாம். இப்படி மூங்கி வச்சுருக்கு பார்த்தீங்களா? சரியாக கூட கொத்தவே இல்லை, லைட்டாக ஊக்காயிருக்கு உள்ள. மொழிஞ்சிச்சு நல்லா. முழுங்கிடுச்சுனே. அதான் எங்கே போய் மாட்டி இருக்கு பாரு. சும்மா கொஞ்சோண்டு தான் மாற்றிருக்கு. அதுவும் பாம்பு மாதிரியே இருக்கு. அப்புறம் தர்ணிங்க ஒரு பாம்பு வருது. தர்ணிங்க ஒரு பாம்பு வாங்கிட்டு வருது ஒரு. நான் பிடிச்ச லாஸ்ட்டு மீன் தரணியும் நல்ல மீன் பிடிச்சான். ஸோ 2 பேர்த்தில் யார் அதிகமாக பிடிச்சாங்கன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் பார்த்துடலாம் இருங்க. ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தரணி நானும் செம்ம மீன் வேட்டை செம்மையாக பிடிச்சாச்சு மீன். தரணி கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் பிடிச்சான். அவன் தான் 2 மீன் பெருசாகவே பிடிச்சான். நான் எல்லாமே கொஞ்சம் மீன் சைஸாக பிடிச்சோம். பட் யார் அதிகமாக பிடிச்சோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நான் எவ்வளோ பிடிச்சேன்னு பார்க்கலாங்களா? 2.5 கிலோ, ஒரு 3 கிலோ வருங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு 3 கிலோ நான் பிடிச்சிருக்கேன். நான் பிடிச்சதில் கொஞ்சம் பெரிய சைஸு
எல்லாம் மீடியமான சைஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கொஞ்சம் நான் பிடிச்ச பெரிய சைஸ். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான உயிர் மீன். வேணா நான் ஒரு 3 கிலோ பிடிச்சிருக்கேன். இப்போ தரணி காட்டுறேன் பாருங்க. தரணி எவ்வளோ மீன் பிடிச்சா காமி? என்ன ஃபோக்கஸ் ஆகல. கிளார் அடிக்குது தெரியுதுங்களா? இவன் தான் பெரிய மீனாக பிடிச்சான். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 கிலோ இருக்கும். பட் ஆனால் ஜெயிச்சது வந்து தரணி தான். நான் 3 கிலோ பிடிச்சாலும், ஏன்னா நான் ரூல்ஸை மீறிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பையன் வந்து பிடிச்சிருந்தான் பாதியில் கொஞ்சம். ஸோ அதனால் எனக்கு 1 கிலோ எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. 2 பேரும் ஈக்குவலாக 2 கிலோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே. வின்னர் ஆஃப் த ஃபிஷ்ஷிங் வந்து இவர் தான் இன்றைக்கி.